வணக்கம். நம்ம இன்னைக்கு ரெட் அவல் அல்வா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ரெட் அவல் ஒரு கப் எடுத்து 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஒயிட் அவலை விட ரெட் அவல் கூட கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஸோ அடுத்து ½ அன் ஹவருக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் கீ ஊற்றி அதில் முந்திரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேனில் கூட 1 ஸ்பூன் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அவல் பேஸ்ட்டு. ஸோ அதை அப்படி டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அந்த நெய்யிலே நல்லா வதக்குங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அந்த நெய்யிலே வதக்கினாலே போதும். சரி, பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்வீட் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் சேர்க்க போகிறதில்ல, ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். சுகரை விட அவல் அல்வாவுக்கு ப்ரௌன் சுகர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், சுருண்டு நல்லா வருது. ஸோ அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல கேஷ்யூ, ஸோ அந்த முந்திரி பருப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. தேவைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சுருண்டு வந்துடும், பேன்லேயே ஒட்டாது. ஸோ அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான அல்வா, ஈஸியாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.